அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏக்கான ரிசல்ட்டை பற்றின ஒரு அப்டேட் தான் இது. அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரிலிமினரி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ குரூப் 2 2ஏ பொறுத்தமட்டில் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்தே விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, அவங்களே அந்த செலெக்ஷன் ஷெடியூல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, குரூப் 2 2ஏ அதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8/2024. ஸோ அது பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிசம்பர் 2024 அதற்கான ரிசல்ட் வெளியிடுறதாகவும், அதற்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ் மந்த்தாக வந்து பிப்ரவரி 2025 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பொதுவாக டிஎன்பிஎஸ்சியை பார்க்குறப்ப நிறைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து வெளியிடுவாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கு அடுத்தபடியாக சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃப்ரீயாக ரிசல்ட் பார்க்குற மாதிரி அந்த சர்வர் எல்லாம் டவுன் ஆகிற மாதிரி நமக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ டிசம்பர் மாதம் வந்துருச்சு. ஸோ மேபி வர வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டிசம்பர் 6ஆம் தேதி வரக்கூடிய 6ஆம் தேதி இதற்கான ரிசல்ட் வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மேபி இந்த 6ஆம் தேதி வெளியிட்டு அதுக்கு அடுத்தபடியாக பிப்ரவரி மாதம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அவங்களுடைய ப்ராசஸே ரொம்ப ஸ்பீடாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி சொன்ன டைமில் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறனால மேபி அவங்க சொன்ன மாதிரி டிசம்பரில் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ரிசல்ட் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் குரூப் 2 2ஏ ப்ரிலிமினரி எழுதி நல்லபடியாக எழுதிட்டு நீங்கள் இது வரைக்கும் படிக்காமல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் எப்போவே உங்களுடைய ஸ்டடி வந்து ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு மினிமம் டைம் தான் கொடுப்பாங்க நமக்கு. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பிப்ரவரி இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கேப்பு தான், கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் கேப்பு தான் நமக்கு வந்து தர மாதிரி இருக்குது. இந்த 60 நாளில் உங்களுக்கு உடனே புதுசாக சிலபஸ்க்கு ஏற்றாப்புலையும் உங்களுடைய பேட்டர்னுக்கு ஏற்றாப்புலையும் உங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போயே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 பொறுத்த மட்டும் நமக்கு வந்து இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக நடக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோக்குள்ள எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு குரூப் 2 உடைய சக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 2ஏ பொறுத்த மட்டும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டில் நடத்துறதுனால இது வரைக்கும் நம்ம ஓஎம்ஆரில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஓஎம்ஆருக்கு நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருப்போம். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதுக்கு வந்து நமக்கு புதுசாக இருந்துச்சுன்னா அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கம்ப்யூட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணுறது இதுக்கு வந்து கரெக்டான ஒரு நேச்சராக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். ஸோ மேபி நமக்கு டிசம்பர் மாதம் இந்த 6ஆம் தேதி வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஜனவரி, அடுத்து ஜனவரி, அப்புறம் பிப்ரவரி மாதம், ஸோ ஜனவரி ஃபுல்லாக நமக்கு படிக்க கொடுத்துருவாங்க. பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மேக்ஸிமம் சனிக்கிழமைகளில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேபி 8, 15, 22 அப்படிங்கிற தேதிகளில் நமக்கு இதற்கான மெயின்ஸ் எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2ஏ தனியாக நடக்கும், குரூப் 2 தனியாக நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 வச்சுட்டு 2ஏ நடத்தலாம், அப்படி இல்லைன்னா 2ஏ வச்சுட்டு 2 நடத்தலாம். ரெண்டுத்துக்கு சேர்த்து கட்டாயத்தமிழ் ஒரே நாளில் நடக்கும். ஆனால் உங்களுக்கான அந்த மெயின் பேப்பர் தனித்தனியாக தான் நடக்கும். சரியா? ஸோ 2ஐ பொறுத்தமட்டில் டிஸ்கிரிப்டிவாகவும் 2ஏ பொறுத்தமட்டில் உங்களுக்கு அப்ஜெக்டிவாக நடக்கும் கம்ப்யூட்டர் பேஸில். ஸோ சேம் பர்சனே ரெண்டுத்துக்குமே செலக்ட் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகலாம். நீங்கள் மேலே டாப் மார்க்கில் இருக்கும் பட்சத்தில் ரெண்டுத்துக்குமே நீங்கள் செலக்ட் ஆகிக்கலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியே ஒரு மாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க. குரூப் 2ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு டிஎன்பிஎஸ்சியே ஒரு மாடல் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் 2 அப்ளிகேஷனில் மார்க் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க ஒரு டைப் இது கொடுத்துருக்காங்க. இதே பேட்டர்னில் தான் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸில் நடக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் நம்பர் வந்துடும், இங்கே உங்களுடைய நேம், ஃபோட்டோ எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இங்கே உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட்டு வியூ வந்து இப்படி தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் என்னென்ன விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கொஸ்டின் நம்பர் பாக்ஸஸ் என்னென்ன கலரில் இருந்தால் என்னென்ன இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டயலாக் பாக்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் ஐ எம் ரெடி டு பிகின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டீங்க. நீங்கள் தொடர்ந்து அடுத்து வந்து எக்ஸாம் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுடைய எக்ஸாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே குரூப் 1, குரூப் 2 வாட்டவர் என்ன எக்ஸாமோ அது வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு பாக்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களுடைய ஃபோட்டோ, நேமு, இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக பார்க்கணுன்னா இங்கே பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் என்ன இதில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே வியூ ஆகும். ஸோ நீங்கள் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ எது ஆன்சரோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர் சேவ் ஆயிரும். சப்போஸ் இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ, அதாவது நீங்கள் லாஸ்ட்டில் போடுற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆன்சரை கிளியர் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை நீங்கள் ஆன்சர் பண்ணாட்டாலும் அப்படியே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து போய்க்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் ஏதாவது ஒரு கொஷினுக்கு போனாலும் டேரெக்டாக நீங்கள் அந்த கொஷினை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கு போய் கூட நீங்கள் இதுக்கான விடையை வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். சேம் இதே மாடியூலில் தான் நம்ம அகாடமிலையும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்குறோம். நம்ம அகாடமி எல்லா வளாகத்துலையும் உங்களுக்கு லேப் ஃபெசிலிட்டியோட இந்த குரூப் 2Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் பேஸில் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் இங்கே வந்து போடனாலும் போடலாம், இல்லை ஆப்பில் நீங்கள் வீட்டிலேருந்தே ஆப்பில் போடனாலும் போடுற மாதிரி நம்ம எல்லா வசதியும் இந்த 2Aக்கு வந்து பண்ணிகிட்ருக்குறோம். குரூப் 2A நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதி நல்லா எழுதிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஸ்டடீஸை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வெயிட் பண்ணாதீங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.